ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் நல்லெண்ணெய் விட்டு சோம்பு, வெந்தயம், கடுகு போட்டு தாளிச்சிக்க போகிறோம். ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 5 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்ந்து கலந்து விட்டுடலாம். தக்காளி அரைச்சி வச்சு பாருங்கள், மீன் குழம்பு ரொம்ப நல்லா வரும். இதோட வீட்டு குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். அதோட தண்ணியை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் புளி இதோட சேர்த்துருக்கேன். கரைச்சி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை சேர்த்துட்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து இந்த மீன் குழம்பு கொதிக்க விட போகிறோம். இப்போ எண்ணெய் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தான் அந்த மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்மளுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க நெத்திலி மீனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நெத்திலி மீன் ரொம்ப சின்னதாக இருக்கனால ரொம்ப நேரம் கொதிவிட வேணாம், உடஞ்சிரும் மீன். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதும். லைட்டாக கொதி வந்தோடனே அந்த சூட்லேயே ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். சூப்பராக வெந்துடும். 1 கிலோ நெத்திலி மீன் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்துச்சு மீன் குழம்பு. தக்காளியை நீங்கள் மிக்சியில் அரைச்சி விட்டு செஞ்சு பாருங்களேன், ரொம்ப நல்லா வரும். கெட்டியாக இருக்கும் குழம்பு. வேறு தேங்காய்லாம் நான் எதுவும் அரைச்சி ஊற்றலை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா வந்திருந்தால் சொல்லுங்கள். நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணிக்கேன். நீங்களும் சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.